ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகா சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காஞ்ச மிளகா ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. பூண்டு 5 பல், சின்ன வெங்காயம் 5-6, உப்பு தேவையான அளவு, புளி சிறிய அளவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க நம்ம பணியாரம் செய்யலாம் வாங்க. வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இட்லிக்கு தோசைக்கு அரைச்ச மாவு கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். பணியாரக்கல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரம் மிளகாய் சட்னி நல்ல காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி வச்சு வேக வச்சு பணியாரம் எடுத்து வெங்காயம் போட்டு பணியாரம் ரெடி. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.